இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் இன் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிஸ்டர் சாய் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கிறது உங்க வழியா தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்னால என்னென்ன இன்ஜுரிஸ் வருது, அந்த இன்ஜுரிஸ் எப்படி சிம்பிளான விதமான வழியில மேல மோசமாக்கிக்காம காப்பாற்றி சரி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சில பேர்னிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஒரு யங்ஸ்டருக்கு. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனோட அப்பாவோ அம்மாவோ அவங்க தான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருந்தாலும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுன்றதுக்கு தான் இந்த காவேரி ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட். ஸோ வடபழனியில் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, யூகே ட்ரெயின்டு, வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மட்டுமே சர்ஜரி மட்டுமே ஒரு 30,000 சர்ஜரி மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் சொல்கிறப்ப இந்த எக்ஸ்பெக்டேசி வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றது தான் காவேரி ஹாஸ்பிட்டல் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கேள்வி சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது டெஃபினட்டாக வந்து அந்த விளையாடுற அந்த இண்டிவிஜுவலுக்கு காலத்துக்கு நல்லா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சொன்ன மாதிரி விளையாடுறதுனால சில இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். அதை சரியாக விளையாடுறது ஒரு கோச்சோட வேலை. விளையாடுறப்ப சில இன்ஜுரிஸ் வர்றப்ப அதோட விளையாட்டை முழுக்க வைக்காம, அதாவது முழுக்க போடாமல் அதுக்கான சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு அந்த ஸ்போர்ட்ஸை வந்து திருப்பி அவங்க போய் விளையாடணும். ஒரு நல்ல பிளேயர் ஒரு சின்ன இன்ஜுரினால அந்த நாடோ அந்த டீமோ அதுக்கு அந்த ஒரு ஊரோ அதுக்கு மிஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய லாஸ் தானே. ஸோ அந்த பர்சனை திருப்பி அதே லெவல் 1 ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட முதல் வேலை. பவுலர் இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு பேரை நீங்க ஷோல்டர் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க பவுலிங் இதுல? ரொம்ப ரெகுலர். ஏன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட்னு வரும்போது பவுலர்னு இருக்கும்போது வந்துட்டு நிறைய ரொட்டேஷன்ஸ் இருக்கும் கையில். ஸோ சம்டைம்ஸ் ட்ரைனிங் வந்து சின்ன வயசுல ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து ரெகுலராக வரும். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கிரிக்கெட் எஸ்பெஷலி வந்து ஃபிட்னஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்டில் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன தான் சொன்னாலும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட் இருக்குது, இதில் நாலேஜ் இல்லாதவங்க இப்போ நிறைய பேர் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎல்லேருந்து நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அண்ணாத்தாய் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும்போது அவங்களோட நல்ல கைடன்ஸ் கிடைச்சி அங்கேயும் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய அதிகமாக வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வந்து ஏன்னா வேகப்பந்துன்னு பார்க்கும்போது வந்து பவுலிங்னாலே ஜென்ரலாக பாடிக்கு வந்து அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. அதுவும் வேகப்பந்துன்னு வரும்போது பாடியில நிறைய டிமாண்ட் இருக்கு அதுக்கு. ஏன்னா ஒரு 130-140 கிலோமீட்டர் நம்ம போடணும்னா பாடியிலேருந்து அந்த எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை. ஸோ உடம்பு கண்டிப்பாக அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே தான் அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு நிறைய இன்ஜுரி வருது. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஜாயிண்ட் மாதிரி அது ஒரு சிம்பிளான ஜாயிண்ட் கிடையாது. இப்போ இடுப்பு எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பந்து கிண்ணத்தில் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. மூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மடக்கி நீட்டுறது மட்டும்தான் ஒரு வேலை. ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான் 2 மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் ஷோல்டருக்கு அப்படி கிடையாது. 360 டிகிரி சுற்றுற ஒரு ஜாயிண்ட் அது. சாதாரண எலும்பு சுற்றி இருக்கிற தசைகள் தான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் தசைகளை நம்பி இருக்கிற ஷோல்டர். அதனால தான் சாய் சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அந்த ப்ரீ ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வலி தெரியும். அந்த வலி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும். காலையில் எதிர்த்து திருப்பி அதே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் டேஞ்சரஸ். சின்ன பிரச்சனையே கால பெண்ண விளையாட ரெஸ்டே கொடுக்காம இந்த ஐடியாவே இல்லாம செக் பண்ணிக்காம அதை சரி பண்ணிக்காம விளையாடுறதுனால நாளை பெண்ண அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப மோசமாகி அந்த விளையாட்டை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் ஒரே வழின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் பர்டிகுலர்லி மோர் ப்ரோன் டு இன்ஜுரி வென் கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ். ஸ்டண்ட்டை பொறுத்தவரைங்க பெரியப்பாவே ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தவங்கன்னா ரொம்ப காமன். ஸ்டண்ட் இன்ஜுரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோப்ஸ் பிடிப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ரொம்ப காமனாக நடக்கும். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்காவது கோச்சஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து ஆன் ஃபீல்டு விழுகிறது, இப்படி ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அப்ராடில் எடுத்த ஷூட்டை காட்டி அதை அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வித அவேர்னஸோ எந்த விதமான ட்ரைனிங்கும் எதுவுமே கிடையாது. ஆன் ஃபீல்டு அவங்க பாடியை நம்பி, சொன்ன மாதிரி பாடியை நம்பி இருக்கிற இன்னொரு ப்ரொஃபஷன் தான். ஸோ அங்கே ரிஸ்க் நிறைய இருக்குது. நிறைய இன்ஜுரிஸும் காமன் தான் அவங்களுக்கு. அதுதான் சொன்ன மாதிரி இப்போ வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ரேட்டில் ஸ்டண்ட் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே ஒரு ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸில் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் திரும்ப வரும்போது
டூ வீலர்லேருந்து லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ்லாம் நடக்கும். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது எந்த வேலை ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. யாரு போனால் ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் கூட ஒரு படி வேகமாக ஏறும்போது 2 படி மிஸ் பண்ணாருன்னா ஒரு லிகமெண்ட் டயர் ஆகிறது இருக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் நம்ம பாடி ஃபிட்னஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மசில்ஸு, லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் வச்சுக்கணும். எந்த ஸ்போர்ட்னாலும் சரி அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரீஹேப், அதாவது அந்த விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனிங் அதை நீங்கள் பண்ணிட்டு போகும்போது அதுலேருந்து டெஃபினட்டாக அந்த இன்ஜுரிஸை இன்னைக்கு ரேட்டில் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. பட் இன்னமும் பெட்டராக பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸையும் இம்ப்ரூவ். அடுத்த பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன். அதனால தான் நாங்களே சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பியாண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம முதல் கட்டமாக அதில் தான் தொடங்குறோம். ஸோ இதுக்கப்புறம் படிப்படியாக மற்ற ஹை ரிஸ்க் ஜாப்ஸ், ஹை ரிஸ்க் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இதோட துறையோட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்க கேட்ட மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமையே ஜிம்மு, ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸு, பேட்மிண்டன் அகாடமி, வாலிபால் அகாடமி, பேஸ்கெட் பால் அகாடமி, கிரிக்கெட்டு எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட பிரைமரி எய்ம். அதோட முதல் ஸ்டெப் தான் இது. என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபெசிலிட்டிஸ் சார்? கரெக்ட் சார். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 10-12 வருஷம் யூகேல வேலை செஞ்சிருக்கேன். அங்கேயும் ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி இந்த ட்ரைனிங்லாம் பண்ணுறேன். இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா we are having very advanced cameras. அது டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த டெக்னாலஜி இன் பார் காவேரி ஹாஸ்பிட்டல் we are having advanced ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கணும். உள்ளே போயிட்டு வெளியே சர்ஜரி பண்ணுறப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் பி வெரி 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 அக்யூரேட் அண்ட் மினிமலி இன்வெஸ்ட். ஏன்னா உள்ள மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது ஆர்த்ரோஸ்கோபியோட முக்கியமான வேலையே. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டலில் when the patient gets admitted for இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அப்படி முதல்ல 4 வாரம் வெயிட் பண்ணி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ரத்தம் பிரச்சனை குறையும். அடிப்பட்ட அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்கு சர்ஜரியே பிடிச்சிடும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரோப்ளம் இருக்கு. அதனால உள்ள இருக்க குட்டி குட்டி ப்ரீதிங் கூட அரசு. அதனால் என்ன ஆகுது, 24 மணி நேரத்துக்குள்ள பேக் ஆன் த ஃபீட் அவங்க எந்திரிச்சு நடந்து அவரோட நார்மல் ரீஹாபிலிட்டேஷன் ஆரம்பிச்சு. ஏன்னா எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண வெயிட் பண்ணணும். இப்பெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஏசியல் கிராப்ஸே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ டைரக்டா நீங்க அதை பொருத்திட்டா நெக்ஸ்ட் டே நடக்கலாம், விளையாடவே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது கிழிஞ்ச ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் இன்னொன்று வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசனுக்கு இன்னொரு சீசனுக்கு சிந்தட்டிக் கிராப்ஸ் வச்சு குயிக்காக சர்ஜரி முடிச்சுட்டு விளையாடுற போறவங்களும் இருக்காங்க. லுக்அப் பண்ணி யாராவது இன்ஸ்பிரேஷனை நம்ம வச்சு வளருவோம்ல, அந்த மாதிரி பார்த்த கிரிக்கெட்டர் தான் அஸ்வின். ஸோ இப்போ வந்து வெளி டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக ரிட்டையர்மெண்ட் தெரியல, நான் பேசலை. இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக என்னோட இதில் இருக்கேன். பட் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது பார்த்து இவரை மாதிரி போலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஒருத்தர் தான் அஸ்வின். அதனால ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லுவேன் அவர் இப்போ அச்சீவ் பண்ண எல்லாமே. அடுத்து இந்தியன் டீம்ல எடுத்துட்டாங்கன்னா இந்தியன் டீம்ல பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா என்னோட ஓன் ஜேர்னியை நான் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யாருமே இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ஜேர்னியை எடுத்துட்டு நமக்குன்னு ஒரு கதையை தான் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணோம். அதுதான் உருவாக்கிட்டு இருக்கோம்.